ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்? நிஃப்டி தான். நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அண்ட் நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுக்குற கால்ஸ் எல்லாம் எதை பேஸ் பண்ணி கொடுக்குறோங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த சேனல் பேட்டர்ன் உள்ள ட்ராவல் ஆகிட்டு இருந்தது நிஃப்டி. கரெக்டாக இங்கேருந்து வால்யூமாக சப்போர்ட் எடுத்து வந்தாங்க. அதாவது தேர்ட் டைமு வால்யூமாக வரும்போது மார்க்கெட் வந்து இந்த பிளேஸ் வரும்போது ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்தது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்ல ஃபால் வந்திருக்கும். பட் இந்த இடத்துல கடைசியாக இங்கே வால்யூம் ரைஸ் பண்ணி மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கன்சால்டேட் பண்ணிட்டாங்க. கன்சாலிடேட் பண்ணிட்டு மார்க்கெட் இந்த பிளேஸ்ல இருந்து நல்லா பிரேக் அவுட் வந்து வால்யூமா கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். எப்பவுமே சேனல் பேட்டர்ன் பிரேக் அவுட் பண்ணும்போது இந்த மாதிரி வால்யூம் கேண்டில் இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லாவே விக்கே இருக்காது. ஃபுல்லாக பாட்டி க்ளோஸ் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்தாலே நல்லா பை ட்ரெண்டில் தான் இருக்கும் மார்க்கெட்டு. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் கால் கொடுத்துருப்போம். அதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதுதான் நிஃப்டி வந்து 23,250 வந்து பை பண்ண சொல்லியிருப்போம் 150ல. அண்ட் அது கொஞ்சம் கீழே வரும்போது இந்த சேனல் பேட்டர்ன் கீழே வரும்போது இங்கேயும் ஒரு பை எடுத்து ஆவரேஜ் பண்ணி வச்சிருப்போம். கரெக்டாக கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடு வந்து எக்ஸாக்டாக சொன்ன மாதிரியே மார்க்கெட் வந்து கீழே இருந்து நல்ல ஒரு பையிங் ட்ரெண்டில் வந்துருக்கும். அதாவது சேனல் பேட்டர்ன் கீழே இருந்து உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும் 1 2 3 தேர்ட் டைம் வந்து டச் பண்ணும்போது 200 நம்ம எடுத்த ட்ரேடு வந்து 500 வரைக்கும் ஹோல்டு பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு இதிலே தெரியும், இந்த ட்ரேட் எடுத்து வந்து எக்ஸ்பைரி வரைக்கும் ஹோல்டு பண்ண சொல்லியிருப்போம். பட் நம்ம நேற்று 500லேயே புக் பண்ணியிருப்போம். ஆல்மோஸ்ட் ஒரு 150% கிட்டே இந்த ட்ரேடில் ப்ராஃபிட் எடுத்திருப்போம். அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டர்னோட பிரேக் அவுட் தான். நிஃப்டியோட பிரேக் அவுட் இங்கே கொடுக்கறதுனால தான் நம்ம அந்த ட்ரேட் எடுத்து தைரியமாக ஹோல்டு பண்ணியிருப்போம். அதனால தான் நமக்கு இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வந்திருக்கும். இப்போ நிஃப்டியில் வந்து நாளைக்கு என்ன ரெசிஸ்டன்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். நிஃப்டியில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் தான் மார்க்கெட் வந்து இன்னைக்கு முடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இங்கே வரும்போது பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைமும் இங்கே ரிஜெக்ட் ஆயிருக்கு. மார்க்கெட் காலையில் ஒரு கேப் அப்ல சின்னதாக இங்கே மேலே ஓப்பன் பண்ணாலும் கொஞ்சம் ரொம்பவே ரெடியாக தான் இருக்கணும். மார்க்கெட் வந்து நல்லா செல்லிங்கில் தான் இருக்குது இந்த இடத்துல. ஸோ மார்க்கெட் இங்கே வந்து செல்லிங் ப்ரெஷரில் ஒரு பாதியாவது இங்கே வர கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. சப்போர்ட் உங்களுக்கு வந்து 450 தான் இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸாக இந்த இடத்துல இருந்து தான் மார்க்கெட் ஃபால் வந்திருக்கு. ஸோ இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக தான் ஆக்ட் ஆகும். இது ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். செகண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டுடே வந்து லோ தான். இது வந்து செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். இதையும் பிரேக் பண்ணி கீழே வந்தாங்கன்னா 360 வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்கும். இது ஏன் ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே தெரியும். இந்த பிளேஸை வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே வரும்போது தான் மார்க்கெட் வந்து ப்ராப்பராக ஒரு பெரிய கேப்பை வச்சு கீழே வந்திருப்பாங்க. மார்க்கெட் இப்போ திரும்ப அங்கேயே போய் நிற்கிறாங்க. ஸோ மார்க்கெட் காலையில் வந்து கேப் அப்பில் ஓப்பன் பண்ணி இந்த பிளேஸில் இருந்தாலும் கீழே வர்றதுக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் இங்கெல்லாம் பை பண்ணாமல் விட்டு கடைசியாக வால்யூமே இல்லாமல் இங்கே நிற்கிறப்ப மேலே டாப்பில் போயிட்டு பை பண்ணி மார்க்கெட் இன்னும் மேலே போகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏமாந்துடாதீங்க. பொறுமையாக பார்த்துட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஏமாந்துடாதீங்க, பி கேர்லெஸ். அண்ட் நம்ம கொடுத்த ட்ரேட் வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்குங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு ட்ரேட் வந்து நம்ம இது ஒன்று கொடுத்துருப்போம் கரெக்டா. பர்ஃபெக்டா இந்த ட்ரேட் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்த ட்ரேட் வந்து நம்மளோட எஸ்எல் ஹிட் பண்ணியிருப்பாங்க. அந்த கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு நம்ம செகண்ட் ட்ரேடாக ஒன்று கொடுத்துருப்போம். 55ல பை கொடுத்துருப்போம். 23,400 கால் ஆப்ஷனு. உங்களுக்கு இதில் பார்த்தாலே கிளியராக தெரியும். நம்ம கொடுக்கும்போது இந்த இடத்துல வந்து எதுவுமே இருக்காது, சப்போர்ட் மட்டும் தான். பர்ஃபெக்டான ஒரு சப்போர்ட். அந்த மார்க்கெட் வந்து என்னதான் கீழே வந்தாலும் நல்லாவே மேலே ரைஸ் ஆகி வருது. நல்லா நோட் பண்ணியிருப்பீங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிஃப்டியில் நம்ம சொன்னது தான். நிஃப்டியில் வந்து இந்த பிளேஸில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிச்சு. ஆல்ரெடி நம்ம ட்ரா பண்ணி வச்சிட்டோம். ஏற்கனவே இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணாங்க. மேலே வந்து மார்க்கெட் வந்து திரும்ப இந்த இடத்துல வந்து திரும்ப ட்ரெண்ட் லைன் மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் இங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ இது கனெக்ட் பண்ணி வெயிட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு 55ல பை என்ட்ரி கொடுத்துருப்போம். நம்ம கொடுத்த மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த ட்ரேடு இதுதான். நம்ம வந்து 55ல கொடுத்த ட்ரேடு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா 100 வரைக்கும் போயிருக்கோம். அதனால வந்து இந்த ட்ரேடை வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ண சொல்லியிருப்போம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், 55ல எடுத்த ட்ரேடு வந்து 100 வரைக்கும் 117 வரைக்கும் போயிருக்கோம். இந்த ட்ரேடை வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தா நல்லா தெரியும், நம்ம ட்ராப் பண்ண மாதிரியே தான் ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக நம்மளோட ரெசிஸ்டண்ட்டாக நம்ம இங்கே போட்டிருப்போம் 190. அந்த ரெசிஸ்டண்ட்டையும் தாண்டி 240 வரைக்குமே போயிருக்கோம். பட் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து 1 மினிட்ல பார்த்தா ஒரு சின்ன ரெசிஸ்டன்ட் இருக்கும். இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், மார்க்கெட் பர்ஃபெக்டாக இந்த இடம் வரும்போது சப்போர்ட் எடுத்தது. இந்த இடம் வரும்போதுலாம் அது ரிஜெக்ட் ஆகிக்கிட்டே இருந்தது. ஸோ நம்ம இந்த இடம் பிரேக் அவுட் பண்ணி மேலே வரும்போது 100ல வந்து இந்த ட்ரேட் வந்து எக்ஸிட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லாவே புல்லிஷாக மேலே வந்திருப்பாங்க. முடிஞ்ச வரை நம்ம அப்படி இருந்தே ஒரு 100% வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போம்.
அண்டு நம்ம வந்து எஸ்டர்டே கொடுத்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கொடுத்த ட்ரேடு. 200ல பை பண்ண சொல்லிட்டு 500 வரைக்கும் இந்த ட்ரேட் வந்து ஹோல்டு பண்ணியிருப்போம். இது உங்களுக்கு பார்த்தாவே நல்லா கிளியரா புரியும். இது பார்த்தாலே Hey, I've seen this one. This is a classic. மார்க்கெட் வந்து நல்ல சேனல் பேட்டர்ன்ல வந்து டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இருந்தது. மார்க்கெட்ல ஒன்ஸ் இந்த பிளேஸ்ல வரும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். நல்ல பையிங் வந்து அக்ரெசிவா வந்திருக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி செகண்டா கீழே வரும்போது இந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகும்போது 200லேயே பை கொடுத்துருப்போம். பர்ஃபெக்டா இந்த பிளேஸ்ல 200ல பை எடுத்த ட்ரேடு கொஞ்ச நேரத்தில் நம்ம இதை ஹோல்டும் பண்ண சொல்லியிருப்போம் இந்த ட்ரேட். அதனால தான் மார்க்கெட் வந்து இதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருந்தது. ஸோ ஹோல்டு பண்ணி 300 அண்ட் இந்த இடத்துல வந்து கன்சல்டேட் பண்ணாங்கல்ல, அதையும் நம்ம நோட் பண்ணி போட்டிருப்போம் மார்க்கெட்டில். இந்த கன்சல்டேஷன் பண்ணதும் அந்த இங்கேருந்து பிரேக் அவுட் ஆக போகிறதையும் நம்ம நோட் பண்ணி ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துருப்போம். இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகிறதையும் நம்ம நோட் பண்ணி கொடுத்து பர்ஃபெக்டாக இதில் வந்து நம்ம எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி போட்டிருப்போம். கரெக்டாக மார்க்கெட்டில் இந்த இதை வந்து நம்ம எங்கே எக்ஸிட் பண்ண சொல்லியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா 500 தான். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா வரும்போது மார்க்கெட்டும் முடிகிற மாதிரி இருந்தது. ஸோ நம்ம ஹோல்டு பண்ணாமல் 500ல எக்ஸிட் பண்ணியிருப்போம் இந்த ட்ரேடு. அதுக்கு ரீசன் உங்களுக்கு நீங்கள் பார்த்தாலே புரியும். பர்ஃபெக்டாக இந்த இடம் வரும்போது நம்ம 500ல நேற்று எக்ஸிட் பண்ணியிருப்போம். அந்த ட்ரேடு தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திரும்பவும் கீழே வரும்போது ட்ரெண்ட் லைன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இந்த இடத்துல தான் நடந்திருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு கிளியராக பார்த்தாலே ஈஸியாக புரியும். டபுள்யூ ஃபார்மேஷன் மாதிரி வந்து மார்க்கெட்டு மேலே வந்து இருக்கும்.